ஒரு சிங்கிள் உமன் டிவோர்ஸ் ஆயிட்டு குழந்தை பெற்றுக்கிட்ட ஸ்டோரி தான் இது. ஒரு டாக்டரா நான் இந்த ஸ்டோரி சொல்றதோட ஒரு பொண்ணா இந்த ஸ்டோரி எனக்கு எவ்வளோ ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டப்பறம் தெரியும். இந்த பொண்ணு 2023 என்கிட்ட வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு. அப்பயே ஒரு 8 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருந்துச்சு. ஃபைப்ராய்ட் கட்டி ரிமூவ் பண்ணோம். டியூப்ஸ் 2 பிளாக்டா இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு IVF தான் பண்ணணுன்றதை சொல்லிட்டோம். ஆனா அன்னைக்கு ஒரு கவலை இருந்துச்சு, அவங்க கிட்ட கஷ்டம் இருந்துச்சு. ஆனா இவ்வளோ ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்குன்றதை எங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணல. நாங்க அவங்களுக்கு IVFன்னு அட்வைஸ் மட்டும் பண்ணியிருந்தோம். அதோட அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ 2025 அவங்க திருப்பி என்கிட்ட வந்தாங்க. ஆனா இப்போ மிஸ்ஸஸா இருந்தவங்க மிஸ் ஆகி வந்தாங்க. அதாவது அவங்க என்கிட்ட இப்ப 2வது தடவை வரும்போது எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், என்னடா இது, குழந்தை இல்லைன்றதுனால டிவோர்ஸ் ஆயிடுச்சா, என்ன பிரச்சனை, ஏது என்னன்னே தெரியலையே, நம்ம ஏதாவது ஒழுங்கா கவுன்சிலிங் கொடுக்கலையோன்னு ஒரு பயத்தோடயே என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு டாக்டர், நான் நல்லா படிச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல வேலையில இருந்தேன், 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருந்தேன், கல்யாணம் ஆன உடனே நீ என்ன வீட்டை பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லி வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க, வீட்லயே தான் இருந்தேன், அவருக்கு என்ன தேவை, எங்கள் மதர் இன் லாக்கு என்ன தேவை, எங்கள் சிஸ்டர் இன் லாக்கு என்ன தேவைன்னு எல்லாருக்கும் பார்த்து பண்ணேன். ஆனால் எனக்கு குழந்தை இல்லைன்றதுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் சரி வேறு எதுக்காக இருந்தாலும் கெஞ்சி தான் அவங்ககிட்ட நான் கூட்டிகிட்டு வந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது, டியூப்பில் பிளாக் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப இல்ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு டிக்னிட்டின்னு ஒன்று வேணும் இல்லை டாக்டர், நான் தெளிவாக முடிவெடுத்தேன், குழந்தை இருக்கோ இல்லையோ இவங்ககிட்ட கெஞ்சி நான் IVF பண்ணாலும் என் வாழ்க்கை கஷ்டத்தில் தான் இருக்க போகுது, என்னை கொடுமை தான் படுத்த போகிறாங்க. அதனால் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒரு நாள் நைட்டு இது எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணி அழுததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா வேண்டாமா நீ டிவோர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் டிவோர்ஸ் ஆகி இப்போ அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு டாக்டர். அதுக்கப்புறம் தான் இப்போ 2025 உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்கள் ஃபர்டிலிட்டின்றது தான் எனக்கு ப்ராப்ளமாக இல்லை, எங்கள் வாழ்க்கையே ப்ராப்ளமில் தான் இருந்துச்சு டாக்டர். கல்யாணம் ஆகி 1 மந்த்லேயே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை எங்கள் வீட்டில். எனக்கு இவ்வளோ படிச்சிருந்து அவங்க வேலையெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க. நானும் 8 வருஷமாக வேலைக்கு போகலை. இப்போ திருப்பியும் நான் சாதாரணமாக ஒரு ஃப்ரெஷர் என்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலை சம்பளத்தில் தான் திருப்பியும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த வேலை கிடைக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு குழந்தை வேணும்னு உட்காந்தாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டோம். எனக்கு இன்னொரு தடவை கல்யாணம் ஆனாலும் நல்ல ஹஸ்பண்டாக கிடைப்பாங்களா இல்லையான்னு தெரியல டாக்டர். அந்த நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிற வரைக்கும் குழந்தை இல்லாமல் நான் இன்னும் கஷ்டப்படணுமா, திருப்பியும் ஃபைப்ராய்டு வளர்ந்துட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னால் சம்பாதிக்க முடியுது, எனக்கு காசு சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு பெரிய செலவு எதுவும் கிடையாது, நான் IVF பண்ணி குழந்தை பெற்றுக்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு உங்களோட வீடியோவில் பார்த்தேன், ஊசைட் ஃப்ரீசிங் பண்ணலாம், சிங்கிள் உமன் கூட குழந்தை பெற்றுக்கலான்னு நீங்கள் ஒரு தடவை போட்டிருந்தீங்க, அதை பார்த்து தான் வந்தேன். அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பனா இல்லையான்னு இப்போதைக்கு என்னால் முடிவெடுக்க முடியல. ஆனால் குழந்தை ஒன்று வேணும். அந்த குழந்தை நான் பெற்றாலும் அதை ஏற்றுக்கிட்டு என் கூட வாழற ஹஸ்பண்ட் எனக்கு கிடைப்பாங்க. அப்படி கிடைக்கலனாலும் இந்த குழந்தையோட நம்பிக்கையோடு நான் வாழ்க்கையை நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு IVF பண்ணோம். அவங்களோட AMH 1.7 தான் இருந்துச்சு. IVF பண்ணி 5 எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆச்சு, 2 எம்ப்ரியோ வச்சோம். இப்போ ரெட்டை குழந்தை 32 வீக்ஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் பொண்ணும் தான் எப்பயுமே வருவாங்க. ஒரு டிவோர்ஸியாக இருந்து மனசை உடைஞ்சு போய் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு மூலையில் உட்காந்து அழாமல் படிப்பு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. விமன் எம்பவர்மெண்ட் நிஜமாலே நடந்திருக்கு. வேலைக்கு போய் அவங்க படிப்பை வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி ஒரு அம்மாவாகிற தகுதியும் பெற்று இப்போ 32 வீக்ஸ் போயிட்டு இருக்கு. கட்டாயம் அவங்க டெலிவரி ஒரு விமன் எம்பவர்மெண்ட் இன் இந்தியா ஹேஸ் ஹேப்பன் அப்படின்றத தான் ப்ரூவ் பண்ணுது. எல்லாரும் கூடிய அளவுக்கு ஃபேமிலியில் சேர்ந்து வாழ தான் ட்ரை பண்ணணும். அதுக்கு நாங்கள் எதிர்மாறாக இந்த ஸ்டோரியை போடலை. ஆனால் சில நேரங்களில் அது அமையாதப்போ கூனி குறுகி வீட்டில் உட்காராமல் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்றதை பார்த்து அவங்கள சரி பண்ண முடியுமா, அவங்களுக்கு சரி பண்ணுற வரைக்கும் சொல்ல முடியுமா, வேற யாராவது கவுன்சிலர்ஸை வச்சு ஹெல்ப் பண்ண முடியுமா, இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதை தாண்டியும் எதுவும் நடக்கலைன்னா தைரியமாக இருங்க. சிங்கிள் உமன் கேன் ஆல்சோ கெட் அ பேபி. இவங்க தான் அதுக்கு உதாரணம். ஆல் தி பெஸ்ட்.